என்ன பார்த்து நீங்க மாறி இருக்கீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆமா சுமதி, இப்ப நானே என் மருமகளும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே நீதான், முக்காவாசி காரணமே நீதான், அப்படிதான் சொல்ல முடியும். எத்த கேக்குறீங்களா? காதை திறந்து வச்சு கேளுங்க. ஆமா ஆமா கேட்டுட்டு தானே இருக்கேன். ஆமா இவ எல்லாம் ஊருக்கு உபதேசம் தானே. என்ன சுமதி, அவ ஏதோ ஒண்ணு உளறிட்டு இருப்பா, நீ பாட்டுக்கு உன் வேலையை போய் பாரு. சரிங்க பாட்டி. பாட்டி, நான் வைக்க குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? என்ன மீன் குழம்பா? மீன் குழம்புனா எனக்கு நல்லா பிடிக்கும். வச்சி ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் கொண்டு வா. சரிங்க பாட்டி. என்ன பார்த்து சின்ன பொண்ணுக்கு மாமியாரு திருந்திருக்காங்கன்னு சொன்னா என்ன பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. பரவாயில்ல, ஒருத்தங்க மனநிலைமை மாறி அளவுக்கு நம்ம இருந்திருக்கேன்னா அதுக்கு எனக்கு பெருமை தான். சின்ன பொண்ணே, உனக்கு இல்ல சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க, நீ அதை தெரியாம எவ்வளவு டென்ஷன் ஆகி என்னையும் குழப்பி போட்ட. என்ன சிவகாமி, என் மருமகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, வாயை மூடிட்டு பேசாம இரு. மத்தியானம் சுட சுட சோறும் மீன் குழம்பும் உன் மருமக வச்சு உனக்கு தர போறா. நல்லதா சாப்பிடணும்னா வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்க. உன் மருமக உனக்கு கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்க மகராசி சுமதி. அவளை பத்தி நீ ஏதாவது இனி சொல்லணும் பாத்துக்க, நானே உனக்கு தந்துருவேன். உனக்கு உன் வீட்டுல இருக்குல்ல, அதை வச்சே உன் வாயை உடைச்சு போட்டுருவேன். என்ன புரிஞ்சுதா? ஆமா புரிஞ்சுது. வர வாரம் புதன்கிழமை என் மருமகளுக்கு மோனுக்கு கல்யாண நாள் வருது. அன்னைக்கு என் மருமகளுக்கு பிறந்த நாளும் உண்டு. அதனால நீ வந்துக்க. என்ன அன்னைக்கு பழம் பாயசத்தோட சாப்பாடு வந்துரு. வாரேன். மருமகளுக்கு பிறந்த நாளையும் கல்யாண நாளையும் மாமியார் கொண்டாடியாலாம். என்ன ஒரு அதிசயமா இருக்கு. படுபாவி, என் தலையில ஒரேடியா மிளகா அரைச்சி வச்சுட்டு போயிட்டாளா. உடன்பிறவா சகோதரனி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன். சா, இந்நேரம் என் கூட பிறந்தவளா இருந்தா மாமியார் வீட்டு போகும்போது என்கிட்ட சொல்லாம போயிருப்பாளா? இவளை இல்ல நான் கூட பிறந்த சகோதரிய நினைச்சேன். இதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போன உடனே ஃபோன் பண்ணுவான். இப்ப போய் 4-5 நாள் ஆகாது, ஒரு ஃபோன் பண்ணாளா? அவளுக்கு ஒரு தேவன் வந்தா என்கிட்ட பிளான் போட்டு கேட்க மட்டும் ஃபோன் பண்ணுவான். இப்ப ஒரு ஃபோனு இல்ல, எதுவும் இல்ல. ஃபோன் பண்ணி அக்கா சாப்பிட்டீங்களா எடுத்தீங்களான்னு ஒரு வார்த்தை அக்கறையா ஃபோன் பண்ணி பேசியாளா? அவளுக்கு உள்ள கதையை சொல்லக்கு மட்டும் பாடு பேசிட்டு இருப்பா. எத்தனை மணிக்கூர் மாமியாரே நான் அப்படி சொல்றாங்க, என் மைனி அப்படி பண்ணியா, அம்மா வீட்டுக்கு வந்தா மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடணும், என்னெல்லாம் பிளான் போட்டு என்று கேப்பா. எல்லா பிளானும் போட்டு கொடுத்த அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போன அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணல. சே, என்னை பத்தி அவ ஒரு நிமிஷமாவது யோசித்து பார்த்தாளா? அவ நம்மள எங்க யோசிப்பான்? அவன் மாமியார் வீட்டுல போய் நல்லா செட்டில் ஆயிட்டா போல இருக்கு. கூட பிறந்தவளா இருந்தா இப்படி விட்டுருப்பாளா என்ன? இவளுக்கு வேண்டி நான் எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். ஊர்ல உள்ளவங்க எல்லாட்டும் எனக்கு கெட்ட பேர்ல வாங்கி வச்சிருக்கேன். மைனி காரிட்டு இருந்து இவளுக்கு அம்மா காரிட்டு இருந்து எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன், எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். மாமியாரையும் மருமகளையும் பிரிக்க சொல்லித்தாங்க அக்கான்னு கேட்டு எல்லா ஐடியாவும் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஐடியாவுக்கு வேண்டி நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். இனிமேல் நான் இவளை பற்றி நினைச்சிட்டு இருக்க நான் என்ன பைத்தியக்காரியா? இப்போதான் நான் எல்லாரையும் பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். நல்லதோ கெட்டதோ ஒரு வீடா போய் ஏக்கா ஒரு கிண்ணில கொஞ்சம் குழம்பு தாங்கன்னு கேட்டா எவ்வளோ சந்தோஷமா தருவாங்க. இப்ப இவளால ஒரு வீட்டு நடை கூட எனக்கு மிதிக்க முடியாம ஆயிட்டே. இனிமேல் இப்படி இருக்க கூடாது சுபத்ரா, பொங்கி எழும்பிரு. இனிமேல் இந்த ஊர்ல இருக்க எல்லாட்டனும் முதல்ல நல்ல பேர் எடுக்கணும். மேனகா, இனிமேல் எப்போ இந்த மாமியார் வீட்டிலே இருப்பேன் நான் நினைப்பு. எப்படி இருந்தாலும் அம்மைக்கு வீட்டுக்கு வரதானே செய்வா. அப்போ வைக்க உனக்கு ஆப்பு. இது யாரு நம்மளை தேடி வர்றது போல இருக்கு. எம்மாடி, உனக்கு இங்க சுமதிய வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? யார கேக்குறீங்க? எங்க சுமதி அக்காவையா? எம்மாடி, அப்ப நீ சுமதிக்கு யாரு? சொந்தக்காரங்களா? அது நான் உடன்பிறவா சகோதரி போலதான். கூட பிறந்த தங்கச்சி ஒண்ணு இல்ல, ஆனா தங்கச்சி போலதான் உங்களுக்கு. இந்த தெருவுல இருக்கிறாங்க, நாங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அந்த முறையில தான் நான் சொன்னேன் நான் அவங்க தங்கச்சி போலன்னு. அப்படியாம்மா? சரி சரி. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அதுவா சுமதிக்க மோள என் மோனுக்கு கேட்கலான்னு வந்த பாத்திக்கா. அதான் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சா என்ன யாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கேட்டு போலான்னு வந்தோம். ஆஹா சுமதி அக்கா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்தே திருவேன். நம்ம திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டக்கா. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, வேற இடமே இல்லைன்னு இங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஏங்கா ஊர் உல
வேகத்துல உங்களுக்கு வேற பெண்ணே கிடைக்கலையாக்கா? இங்க தான் பொண்ணு எடுக்கணும்னு வந்திருக்கீங்க. ஏமா அப்படி சொல்ற? அது அக்கா உங்ககிட்ட என்ன சொல்லக்கு? சரி நீங்க பொண்ணு எடுக்கவங்க உங்ககிட்ட சொல்லி அவங்க உங்க பையனை வீட்டோட மாப்பிள்ளையே வச்சிருவாங்க. நீங்க அந்த வீட்ல இருந்து பொண்ணு எடுத்தா. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாதா? அவங்க ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா இதுக்கு முன்னாடி. மோளை கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளைய வீட்டோட வச்சிருக்கதான் அவங்க நினைப்பு. அதுவும் வர மருமவை நல்ல சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் முகளுக்கு போடிய நகை எல்லாத்தையும் வாங்கி உடனே லாக்கரில் வைக்கணும். மருமம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் மவுளுக்கு பேரில் எல்லாத்தையும் போடணுனாக்கா அவங்க சொல்லிட்டு இருக்காங்கக்கா. இங்கே பிடிச்சி போட்டாதானே அக்கா உங்கள் முவை சம்பாதிச்சதெல்லாம் அவங்களுக்கு வாங்க முடியும், உங்களையும் கவனிக்க முடியாது. அப்படிதான் அவங்க எல்லாட்டையும் சொல்லிட்டு இருக்காங்கக்கா. ஏக்கா என்னக்கா இந்த பிள்ளை இப்படி சொல்லுது? இது பாரு, இது ஒரு விஷயத்துல நல்லதுதான் நம்ம இந்த பிள்ளைகிட்ட கேட்டது. அந்த பொம்பளை எப்படி நினைச்சு வச்சிருக்க பாத்திரியா? உன் மோனை அந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க வச்சுட்டு உன் மோனை வீட்டோட மாப்பிள்ளைய வச்சிருப்பா. நீ ஒத்த மோனை பெத்துக்கிட்டு இங்க வீட்டோட கொடுத்துட்டு நீ தனி மரமா வீட்டுல இருக்க வேண்டியதான். நல்ல காலம் பாத்தீங்களாக்கா இந்த பிள்ளைகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சது. இல்லன்னு வச்சிக்க அவ்வளவுதான். ஒத்தையும் ஒரு மோனை பெத்துட்டு இவ்வளோட்ட விட்டுட்டு நம்ம வாயை பிளந்துட்டு இருக்க வேண்டியதான் வீட்டுல. பாத்தியா? அப்புறம் உனக்கு மருமகன் வந்து ஒரு மடக்கு தண்ணி கூட தரமாட்டா. சம்பந்தம் உனக்கு வேண்டாம். நல்லதா நல்ல இடத்துல ஒரு பொண்ணு பாப்போம். பேசாம வீடு போய் சேருவோம். ஆமாக்கா, நம்ம நல்ல காலமா தப்பிச்சோம் இங்க இருந்து. ரொம்ப நன்றிமா எல்லா விவரத்தையும் நீங்க சொன்னதுக்கு. சரிக்கா, போயிட்டு வாங்க. ஆஹா, சுமதி அக்கா செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சுபத்ரா வாங்கக்கா. ஆமா, அண்ணா போறாங்கல்ல 2 பேரு, அவங்க கிட்ட ஏதோ பாடு பேசிட்டு இருந்த போல இருந்து. அட சுமதி அக்கா, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். ஏக்கா போன டைமும் ஏதோ புத்தி கேட்டு தப்பா அவங்க கிட்ட பேசிட்டாங்கக்கா. அதே தப்பா இந்த டைம் வாரவங்கள்ட்ட நான் சொல்லுவேனா? நீ என்ன சொன்ன அதை சொல்லு. ஏக்கா இப்போ உங்களுக்கு உங்க மோளை கட்டி கொடுக்க விருப்பம் இல்லக்கா? உங்க மோவை தான் இப்ப நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா இல்ல? ஏக்கா உங்களுக்கு பொண்ணை இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லாம இருந்தாலும் சம்மந்தம் கேட்க 4-5 பேர் வரதானே செய்வாங்கக்கா. வீடு தேடி வரவங்கள வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஆமா, வளவளன்னு பேசாம என்ன நீ அவங்க கிட்ட சொன்ன அதை சொல்லு. ஏக்கா உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்தாலும் வீடு தேடி வரவங்கள வர வேண்டான்னு சொல்லவும் இருக்க முடியாது. அதான் நீங்க சொல்ல வேண்டியது நானே சொல்லிட்டேன். உனக்கு 2 இல்லாததும் பொல்லாததும் சொல்லி வந்த மாப்பிள்ளைய வந்த வழியே அனுப்பி விட்டுட்டேன்க்கா. எப்படியாக்கா என் திறமை? யாக்கா இப்ப அடிச்சிங்க? அட கூறு கட்டவள, எதுக்கிட்ட என் வீட்டு விஷயத்துல தலையிடிய? எத்தனை டைம் சொல்லி அது உங்ககிட்ட? உன் வீட்டு வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? வேலை இல்லாம இருந்தா வீட்டு போய் உறங்க வேண்டியதானே? எந்த நேரமும் என்கிட்ட இல்லாட்டி சண்டை வந்துட்டு இருக்க. என் வீட்டு விஷயத்தை எடுத்துட்டே இருக்க. ஏக்கா அடிக்காதீங்க அக்கா, நீங்க தான் சொன்னீங்க என் மோளுக்கு இப்ப கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு. அதனாலதான்க்கா வந்தவங்க கிட்ட அப்படி சொன்னேன். அதனாலதானே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. என் வீட்டுக்கு நிறைய பேர் பொண்ணு கேட்க வருவாங்க. அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசி அனுப்பி நான் உங்ககிட்ட சொன்னேனா? சொல்லி வச்ச போல பேசிட்டு இருந்த. சின்ன பொண்ணு என்ன காப்பாத்து, சின்ன பொண்ணு அப்படியே பார்த்துட்டே நிக்க. ஏக்கா உங்களுக்கு எத்தனை டைம் அக்கா சொல்லியது அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிடாதீங்கன்னு? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாக்கா? உங்க பாட பார்க்க வேண்டியதானே? அப்படி இல்ல சின்ன பொண்ணு, நான் உங்ககிட்ட எல்லார்ட்ட நல்ல பேர் வாங்கணும் தான் நான் இப்படி பண்ணனேன் தெரியுமா? ஆமா, நல்ல பேர் வாங்கிட்டாலும் போதுமே. 4 வீட்டு போய் வாங்கி தின்னணும் தானே நல்ல பேர் வாங்கணும்னு அழைச்சிட்டு திரியா? நீ எல்லாம் திருந்தி என்ன பிரயோஜனம்? நல்ல சம்மதத்தை கெடுத்து விட்டுட்டு என் பிள்ளைங்க படிப்பு முடிஞ்ச அப்புறம் அவங்க கல்யாணம் வைக்கலான்னு பேசி முடிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட என்னெல்லாம் பேசி எடுத்து அனுப்பி வச்சுட்டே இல்ல படு பாவி. என்னக்கா கதை இப்படி மாறி போயிருக்கு? கதை மாறலட்டி, நீ தான் எங்க வீட்டு கதையே மாத்திட்ட. ஐயோ, நல்ல பேர் வாங்கலான்னு நினைச்சு பேசுனேன், இதுவும் போச்சா? ஏக்கா உங்க எல்லாட்ட அடி வாங்கி வாங்கி என் காலமே கழிஞ்சிட போல இருக்கு. அடுத்த வீட்டு வேலையை பார்க்காம அடுத்த வீட்டுல என்ன நடக்குது யாது நடக்குதுன்னு அதை பார்க்காம உங்க வீட்டு சோழி பார்த்தா உங்களுக்கு நல்லதா இருக்கும். நல்ல பேர்ல இருக்க போற நல்ல பேரு என்னைக்கு எந்த காலத்துல நல்ல பேர் எடுப்பா? 4 முடியாக்கா, இனியும் யார்கிட்டயும் எதுவும் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க வீட்டு வேலையை மட்டும் பாருங்க. இந்த 4 முடி பேரே நல்லாதான் இருக்கு. பாரு, இனி ஏதாவது ஒரு சம்பந்தம் வந்து உன்கிட்ட கேட்டு ஏதாவது நீ வேண்டாத இதை பண்ணி வச்சிருக்கணும். உன் செவுல பார்த்து பல்லையெல்லாம் கையில தந்துருவேன். இல்லக்கா, நான் இனி யாரை பற்றி யார்கிட்டயும் வாயே துறக்க மாட்டாக்கா.
ஏக்கா இதெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்ததாக்கா. இதுக்கெல்லாம் வாயா தச்சுதான் வைக்கணும். 4 மணி வாயை துறக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. திமிர் பிடிச்சவள, உனக்கு இன்னும் நிறைய வரிசை இருக்கு வாழக்கு. எங்க கிட்ட இருந்தே அடி வாங்கி செத்துறாத சீக்கிரம். நல்ல பேர் அடிக்கேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கம் வந்துட பாத்தியா, முட்டிய பேத்தி எடுத்துவேன். அங்க உலக்க வாங்கி வச்சிருக்க 2-3 உலக்க புதுசாட்டு உன் தலை பண்டையே உடைச்சுவேன் பாத்தியா. சின்ன பொண்ணு வா, சின்ன பொண்ணு. திமிரு பிடிச்சவா, எந்த நேரம் ஆனாலும் எங்கிட்ட எல்லாம் வம்புக்கு வந்துட்டு இருக்கா. ஐயோ ஐயோ, இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு காலமே கிடையாது. நான் நல்லது பண்ண போய் எனக்கு தீமையெல்லாம் நடந்திருக்கு.